நான் ஒரு முட்டாளுங்க. ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் எனக்கு வந்திருக்கிறது மிஸ்டர் அண்டம் வைட்டி. நாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒன்று போட்டு ஒரு சாப்டர் போட்டிருந்தேன்ல, அதில் கூட லாஸ்ட் சீன்லனால பேச முடியலன்னு சொல்லி ரொம்ப மியூசிக்கை போட்டு கடுப்பேற்றிட்டேன். இந்த டைமு இன்ட்ரோ மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், ஏன்னா புது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இது எனக்கு ஃபேவரட் அதனால தான் இது போட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதோட செகண்ட் சாப்டர். அதுக்கப்புறம் மீண்டும் ஒன்று வரப்போகுது, என்னென்னா 1 பிளாக் சாப்டர் 2. அது போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் 3ம் 4 டெலிட் ஆகிடுச்சு. அதனால் 2வை போட்டு அடுத்த 5 எடுக்கலான்னு போயிட்டேன். அடுத்து இப்போ என்கிட்ட 2 இருக்குது, எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்லோட் பண்ண முடியலையே. அப்லோட் பண்ண என்ன சொல்ல ஒன்றும் இல்லை, அப்லோட் பண்ண முடியல, அவ்வளோதான். இப்போ கோலெல்லாம் தூக்கி போட்டு சாண்டு இந்த டெட்டெல்லாம் தூக்கி போட்டு, ஆக்சுவலி இந்த சாம்பி 100 டேஸ் சாம்பி சேலஞ்ச் எப்படி வீடியோ எடுத்து அடுத்து 1 மாதம் கழித்து வாய்ஸ் கொடுத்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி தாங்க இதுவும். வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்தது பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே 6. இன்னைக்கு மே 6. நான் அந்த வீடியோ அப்போ தெரியுமா எடுத்தேன் இல்லைங்க, ஒரு நிமிஷம். மே 6 இன்னைக்கு நம்ம என்னைக்கு எடுத்துருப்போம், ஒரு ஏப்ரல் 20 எடுத்திருப்பேன் இந்த வீடியோ. இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்களே. அதுக்கப்புறம் என்னடா பேக்ரவுண்ட் மியூசிக்காக ஏதோ ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள், இன்ட்ரோவோட வாய்ஸோட கண்டினியூவேஷன் இப்போ வந்துட்டுருக்கு. என்ன பாட்டு கமெண்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும், கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ மைனிங் ஆரம்பிக்கணும், கரெக்ட். இந்த மைனை ஆனால் அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. மைனுக்குள்ளே ஏதாவது ஸ்பைடர் வந்துடும், அதெல்லாம் வராமல் இருக்க நம்ம இந்த மைனுக்கு ஒரு டோர் போட்டு வைக்கணும். என்கிட்ட இருக்கிற எல்லா டோரையும் நான் யூஸ் பண்ணிட்டேனே, அப்புறம் எப்படி டோர் போட. அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் இந்த மைன்கிராஃப்ட் ஜாவா எடிஷன் இப்போ வரைக்கும் விளையாண்டுருக்கோம். இனிமேல் நம்ம அது விளையாட போகிறதில்ல. எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன், எப்போவுமே நான் இந்த யூடியூப் சேனல் தான் பார்ப்பேன், மைஸ்ன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல். அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த யூடியூப் சேனல், ஏன்னா அந்த யூடியூப் சேனல் கிட்ட டைமண்ட் பட்டன் கூட இருக்கலாம். அந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பெட்ராக் எடிஷன் தான் விளையாடுறாங்கன்னு நான் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஏன் சொல்கிறேன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்வென்ட்ரிக்குள்ளே போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, க்ரியேட்டிவில் நம்மளுக்கு ஒரு பேஜ் தான் இருக்கும். ஆனால் பெட்ராக் எடிஷனில் 2 பேஜ் இருக்கும். 2வது பேஜ் முழுக்க கன்னு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதனால் அதுவும் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். செக்யூரிட்டி மெஷர்ஸ்க்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளுக்கு கமெண்ட் பிளாக் வேணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இங்கே கோடு கொடுத்தா தான் நம்மளுக்கு கமெண்ட் பிளாக் வரும். கிவ் மைன்கிராஃப்ட் கமெண்ட் பிளாக்னு நம்ம இங்கே டைப் பண்ணால் தான் வரும். ஆனால் பெட்ராக் எடிஷனில் செகண்ட் பேஜ்லேயே கமெண்ட் பிளாக் இருக்கும். சர்வைவில் கூட கமெண்ட் பிளாக் எடுக்கலாம் தெரியுமா, ஆனால் எனக்கு கமெண்ட் பிளாக் எப்படி யூஸ் பண்ணுன்னு தெரியாது, அதுதான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நிறையா கமெண்ட் பார்த்துட்டு அது எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லி விட்டிங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை ரொம்ப சொல்லியிருப்பேன் தெரியுமா, அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், எஸ்ஆர்டின்னா என்ன? ஒன்றும் இல்லை, கலர் ஸ்பேஸ் அது. ஓகே, இப்போ மைனிங்கு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்ததாக கொஞ்சம் சாப்பாடு தேட போகலாம். சாப்பாடு வேணும். இப்போ நல்லா இருக்கா பார்க்க? என்ன நல்லா இருக்கா? அதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமே, இந்த மீட் இல்லாமல் ஹார்ட் இல்லாமல் அதெல்லாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? எஸ், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்படி என்னால் விளையாட முடியல. என்னடா ஐயோ ஓ, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இப்படியே பண்ணலாம். திருப்பி மாற்றிட்டேன், ஏன்னா எனக்கு மறந்துருச்சு என்ன பண்ணணும் அடுத்தேன்னு. என்ன இதில் 2 ரெக்கார்டு ஆட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ
என்னமா பண்ணிட்டு இருந்தேனே. இப்போ இங்கே செக் நியூ ரெசிபி அன்லாக்டுன்னு போட்டிருக்குல்ல, அது ஒரு ஆக்ஸா பிளேடு மாதிரி ஒன்று காமிக்குதுல்ல, அது எப்படி செய்யணும்னு மட்டும் கமெண்டில் யாராவது சொல்லுங்கப்பா. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது எனக்கு க்ரியேட்டிவில் எடுக்க தெரியும், அது என்னன்னு தெரியும், அதை வச்சு தான் காம்பவுண்ட் வால் அதெல்லாம் பண்ண முடியும். ஆனால் அது நான் எப்படி போய் எங்கே போய் எப்படி போய் எடுக்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது அதிர்ச்சா? எனக்கு அதிர்ச்சி. நல்லா இருக்கே. ஹெட்ஃபோனுக்கு மேலே இப்படி தட்டிகிட்டே இருந்தேன். உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி தட்டிகிட்டே இருந்தேன் ஹெட்ஃபோனுக்கு மேலே, அதனால தான் சவுண்டு. நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும், இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். 1 + 1 2, 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, 16 + 16 32, 16 + 16 32. ஆமாம், 32 + 32 பார்த்தீங்கன்னா 64. ஓகே, இப்போ 64 + 64 என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன். அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன ஆன்சர் யார் இது கரெக்டாக இருக்கோ அவங்களோட பேரை இந்த இடத்துல போட்டு அதுக்கு அடுத்த இருந்து நான் 3 டைம் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த 3லேருந்து அடுத்த டைம் கேட்பேன். புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம போய் மேலே ஒரு கோல் பார்த்தோம்ல, அந்த கோலை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல கிராஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, தண்ணியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல, அந்த இடத்துல தான் விச்சுன்னு ஏதோ ஒரு ஆண்டி இருப்பாங்களாம். அந்த ஆண்டிக்கிட்டலாம் ஸ்லைம் வளர்த்துவாங்களாம். அந்த ஆண்டி அந்த ஸ்லைமை வச்சு தான் நம்ம நிறையா விஷயம் பண்ணலாம். ஸ்லைம் பிளாக் கூட பண்ணி வச்சுக்கலாம். பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இங்கேருந்து கீழே குதிக்கிறேன் ஹைட்லேருந்து, இப்போ இங்கே தெரியுதா, அதுலேருந்து இப்போ நான் கீழே குதிக்கிறேன்னா குதிக்கும் போதே பிளாக் போட்டால் ஸ்லைம் பிளாக்கு டேமேஜ் விழுகாதுல, யூஸ்ஃபுல் தான். அது எடுக்கணும், அது எப்படி எடுக்கணும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி இதை எடுத்தாச்சு. இப்போ திருப்பி எப்படி ஏறுறது? ஐயையோ, இப்படி ஏறலாம். என்னடா இது? அதனால் இப்போ நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹவுஸ் டூ பார்க்குறீங்கன்னா ஜாப்பனீஸ் வெர்ஷனில் வரும். ஹவுஸ் 2 அதுக்கு நான் பேசுகிறதுல தமிழில் தான் பேசுவேன், வெர்ஷன் மட்டும் ஜாப்பனீஸில் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது உங்களுக்கு போக போக ஈஸியாயிரும். அது வரைக்கும் ஓகே. என்னடா இது? உங்களுக்கு இந்த சவுண்ட், அதாவது பாட்டு இல்லை, அதுக்கப்புறம் மியூசிக்ஸ் இல்லை, அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு இப்போ இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்ல, இப்போ இந்த இப்படி சொம்ப தூக்கி இப்படி கீழே போட்டால் வர சவுண்டு, இல்லாட்டி கீபோர்டு இப்படி இழுத்து ஓடுற சவுண்டு, அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சவுண்டு ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களால் சொல்ல முடியாது, அது எனக்கு தெரியும். அதனால் கமெண்ட் திருப்பியும் போய் பிக்காக்ஸ் செஞ்சுட்டு வரணும். கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நான் என் சவுண்டை போட்டு காமிக்கிறேன். அது என்ன சவுண்டுங்கிறதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நோ, நான் பண்ண சவுண்டு கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு. என்ன சவுண்டுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். எப்பா சாமி, நீ அடுத்த வீடியோவில் சொல்ல வேணாம், இந்த வீடியோலேயே சொல்கிறாம்பிங்க. ஏன்னா நான் அடுத்த வீடியோ அப்போ போடுவேன், அடுத்த மாதம். இந்த இடம் தான், இந்த இடத்துல தான் பிச் ஆண்டி இருப்பாங்க. அந்த ஆண்டிக்கு இதுதான் ஸ்லைமெல்லாம் இருக்கும். நம்ம இப்போ எடுக்க வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படிடா ஏறுற? வைன்ஸா? ஓகே. இப்போ இங்கேருந்து இந்த ஒரு மரத்தை மட்டும் உடச்சிக்கலாம். மேலேருந்து உடச்சா ஓப்சாக்கில் லிங்க் கிடைக்குமா? பார்த்துக்கலாம், விடுங்க. இப்போ அடுத்த நம்ம இந்த மரத்தை முழுக்க உடச்சிடலாம். உடச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னா, அங்கே ஒரு கோல் பார்த்தேன் குதிக்கும் போது, அந்த கோலை போய் எடுத்துடலாம். மரத்தை உடச்சாச்சு, இப்போ அந்த கோலை போய் எடுத்துடலாம். அடுத்த இந்த மாதிரி ஒரு சிம்பிள் எடிட்டிங்காவது போடணும். என்னென்னா, இப்போ இந்த மரத்தை உடைக்கிறது நான் முழுசாக காமிச்சா நல்லா இருக்காது. அதே இதை பிரித்து நான் ஃபஸ்ட்டு லாகோ, இது வேறு உடைக்கணுமா, இந்த ஃபஸ்ட்டு லாகோ உடச்சதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி லாஸ்ட் லாகோ உடைக்கும் போது போட்டால்
அது ஒரு குட்டி எடிட்டாக இருக்கும்ல, எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அது பண்ணும்போது. 3வது ரெக்கார்டு. சரி, அதனால அப்படியே இனிமேல் குட்டி குட்டி கட்டிங் எல்லாம் இருக்கும். 18 நிமிஷம் வீடியோ எப்படியும் உங்களுக்கு கிராப்பாக இருக்கும். உங்களுக்கு கிராப் ஆகுது, எப்படி உங்களுக்கு கிராப்பாக இருக்கும்? ஏன்னா எனக்கும் ஒரு ஐயோ இவனை பாருங்கள், இப்படி வாய் இப்படி வச்சுட்டு பேசுனதுனால ரொம்ப அதிகமாக வாய்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருச்சிங்க பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அதிகமாக கேட்குதுன்னு? இப்படி கேட்டுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, என் வாய்ஸ் கிளியராக இருக்காது. இப்படி இப்போ நான் என்ன சொன்னேன்னு சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். என்னென்னா இப்படி இருந்துச்சுன்னா என் வாய்ஸ் கிளியராக இருக்காதுல்ல, அதனால தான். இல்லாட்டி நான் இப்படி பிடிச்சிட்டே பேசுகிறேன். ஏன்னா நான் பண்ணிட்டேன்னா இப்போ வாய்ஸ் பார் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் சும்மா பேசும்போது 1 ஏறும். அதுக்கடுத்து நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி வச்சு ஏறுறேன். எவ்வளோ ஏறுது தெரியுமா? 8 வரைக்கும் போகுது. வாய்ஸ் பார்லலாம் 8 வரைக்கும் போகுது. இப்போ நீங்கள் மூக்கை பற்றி யோசிச்சுட்டு பேசினா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி கேட்கும் வாய்ஸ். அதனால தான் ஒரு பெரிய பிரச்சனை அது. இல்லாட்டி கூட நான் அப்படியே வச்சு பேசிக்குவேன். ஏன்னா இப்போ நான் இப்படி மூக்கை பிடிச்சிட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படியா இருக்கும்? இப்படி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் நான் அந்த மாதிரி அதிக வாய்ஸில் பேசும்போது. அதனால தான் நான் கம்மியாகவே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என் வாய்ஸ் யாருக்கும் கேட்க மாட்டேங்குது. சாங் வாய்ஸ் மட்டும் ஹையாக இருக்குது, என் வாய்ஸ் மட்டும் லோவாக இருக்குன்னு நீங்கள்லாம் கேட்பீங்க. இப்போ நான் கத்தனேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாய்ஸ் பிரேக் ஆயிரும். இப்போ நான் கத்தனேன்னா இந்த மைக்கில் இருக்கிற வாய்ஸ் பிரேக் ஆயிரும். ஏன்னா இந்த மைக்கு நல்ல மைக்கு தான், ஆனால் எனக்கு இந்த மைக்கு சூட் ஆக மாட்டேங்குதே, என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் இப்போ இந்த மைக் எனக்கு செட் ஆகுதுனால ஒரு நல்ல மைக்கு தான் இது. இதோட நல்ல மைக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் இதில் நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சால் தானே இது நம்மளுக்கு நல்ல மைக்கு. இல்லாட்டி இது எப்படி நம்மளுக்கு நல்ல மைக் ஆகும்? நம்மளுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சது தான் நல்ல மைக்கு. அதனால் எனக்கு இது யூஸ் பண்ண தெரில, ஆனால் இது சூப்பரான மைக்கு. இந்த மைக் பார்த்தீங்கன்னா நான் என்ன திரும்ப வாங்கியிருக்கேன், ஜப்ரானிக்ஸ் ஜி ரஷ் அப்படிங்கிற மைக் தான் வாங்கியிருக்கேன். ஜப்ரானிக்ஸ் ஃபார் லைஃப். கேமர்ஸ் ட்ரீம் கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், இப்போ அப்படியே சைடு கீழே திருப்பி பார்த்தா தட்டவிட்டு கீழே ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் யோர் சவுண்ட் while using the headphone. The headphone comes with high volume may damage your earbud ears. Please use headset at low volume. பார்த்தீங்களா, அவர் இது பேர் என்ன ஹெட்செட்? The headphone comes with a powerful 40 mm nitroment. போடு. இதனால தான் இதை மாட்டிட்டு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காது. நான் இது யூஸ் பண்ணுறேனோ இல்லையா, ஆனால் இது மாட்ட மட்டும் மாட்டேன். இப்போ நான் எப்படி தெரியுமா பேசிகிட்டு இருக்கேன்? நீங்கள் இப்போ ஒரு ஹெட்ஃபோன் மாட்டுறீங்கன்னா எப்படி மாட்டுவீங்க? காது இப்படி மாட்டிட்டு நீங்கள் பேசுவீங்க. ஆனால் நான் எப்படி மாட்டியிருக்கேன்னா, மாட்டவே இல்லை, டேபிளில் வச்சுட்டு அந்த மைக்கை மட்டும் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படி மாட்ட பிடிக்கல. மாட்டிட்டு அப்புறம் எடுத்தால் காதெல்லாம் வேர்க்கும், ஒரு மாதிரி இருக்கும். இது ஆனில் இருக்கும் போது இந்த சவுண்டை கேட்டால் அவ்வளோதான். எங்கள் அண்ணாவுக்கு ரொம்ப பிடிச்ச சவுண்டு அதுதான். எனக்கு ஆனால் பிடிக்காதுப்பா. கோல் எடுத்துடலாம். நீங்கள்லாம் நினைப்பீங்க, நீ இருக்கில வீடியோ போடும் போது ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ வாய்ஸ் எதை பற்றி பேசுகிறேன்னா இங்கே நடக்கிறத பேசுகிற, மைண்ட் கிராஃப்டில் நீ என்ன பண்ணிருக்கேன்னு பேச மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி உன் வீடியோ எனக்கு புரியும்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இதை அடுத்த டைம்லேருந்து மாற்றிக்கிறேன். இந்த ஒரு டைம் மட்டும் எல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டைம்லேருந்து மாற்றிக்கிறேன். ஏன்னு அந்த ரீசன் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ண கேம் ப்ளே போட நீங்கள் எப்படி கேம் ப்ளே போட்டே பேசுகிறதா இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கு நான் இதை மாட்டணுமே, இதை மாட்டினா தான் காது வலிக்குது எனக்கு. அதனால் இதை மாட்டாமல் இப்படி மைக் மாதிரியே நீ பிடிச்சி பேசிக்கோங்கிற மாதிரி இப்படி பிடிச்சா, அது பிடிச்சிட்டு பேச கீபோர்டே ஆப்ரேட் பண்ண முடியல, மவுஸ் ஆப்ரேட் பண்ண முடியல பிடிச்சா. அதனால் கொஞ்சம் நீங்கள் என்ன சொல்ல தாங்கிக்கணும். அடுத்த வீடியோவிலிருந்து நான் சரி பண்ணிடுறேன். இதெல்லாம் இருக்காது, ஒரே ஒரு கோல் தான் இருக்குது. பார்த்தீங்களா, கோல்னாலே பஞ்சாக இருக்கணும், ஆனால் இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் 5 நிமிஷத்தில் நம்ம வீடியோ முடிஞ்சிடும்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா? எஸ், முடிய போகுது இன்னும் 5 நிமிஷத்தில். எஸ்,
ஏன்னா இப்போ நான் அது என்னடா கஷ்டம் பார்த்து பேசுகிறதுனா கஷ்டமான்னு கேட்பீங்க. அது பார்த்து ஒழுங்காக பேசினா நல்லா இருக்குமே. அந்த ஆடியோ ரெக்கார்டுங்கிறது கரெக்டாக சென்டர் ஆஃப் த ஸ்கொயரில் வந்துருச்சு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபர்னஸில் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு மாதிரி இருக்குல்ல, அதுலேருந்து இந்த ஐயோ ஏன்டா லூசு இந்த பன்னியோட கறி வரைக்கும் தான் எனக்கு தெரியுது. வேறு எதுவுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த உள்ளே இருக்குது பாருங்க, இந்த ஃபெதர்லாம் எடுக்கும் போது தான் தெரியுது. இந்த வீட் சீடு அப்புறம் என்னது காபிள் ஸ்டோனு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு நான் எடுத்து வைக்கும் போது. இப்போ எடுக்கிறான் பாருங்க, இதான் இந்த இது வரைக்கும் தான் எனக்கு தெரியுது. என்ன சொல்ல, இந்த லாஸ்ட்லேருந்து 4 வரைக்கும் என்னீங்களோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குமோ அது வரைக்கும் தான் எனக்கு ஸ்க்ரீன்லேயே தெரியுது. முழுசாக தெரிஞ்சுன்னா கூட பரவாயில்ல, பார்த்து பார்த்து பேசிடலாம். அப்படி தெரிஞ்சுன்னா நான் எப்படி பேசுறது? சன்ஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நட்டுறலாம். நான் வீட்டுக்கு முன்னாடி வேணாம், எங்கே நடலான்னா இங்கே இந்த சன்ஃப்ளவர். என்டர்மேனு, ஹலோ என்டர்மேன், வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? எங்கடா உன் கண்ணை பார்த்தா அவன் அட்டாக் பண்ணுவான்ல, என்ன அட்டாக்கே பண்ண மாட்டீங்க? என்டர்மேன் வந்து அட்டாக் பண்ணுறா, வாடா. வா. எங்கே பார்த்துட்டு பார்த்துட்டு மறைஞ்சு போகிறாங்க, அட்டாக்கே பண்ண மாட்டேங்கிறா. என்ன நீ என் ஃப்ரெண்டா? நான் மைன்கிராஃப்டில் யாரையும் கூப்பிடலையே, எப்படி நீ வந்த தெரிலையா? பாருங்களேன், நம்ம அவனை ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சா அவன் நம்மளை அடிப்பான்ல என்டர்மேனு, அடிக்கவே மாட்டேங்கிறான். ஏன் அடிக்க மாட்டேங்கிறான்னு தெரில. நம்ம அடுத்த சாப்டரில் இந்த மைனிங்கில் ஒரு 3 அயன் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு நம்ம ஒன்று பெருசாக பண்ணலாம். என்ன தெரியுமா? அன்லிமிட்டெட் காபிள் ஸ்டோன் ஃபார்ம். அது மட்டும் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு செம்ம ஜாலி. ஏன்னு சொல்லுங்கள், அது பண்ணிட்டாலே ஈஸி. கேவுக்கெல்லாம் போய் எதுக்கு அந்த ஸ்டோனை உடச்சி 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 பேசாமல் இப்படிவே உடச்சா அடுத்து வந்துடும், உடச்சா அடுத்து வந்துடும், உடச்சா அடுத்து வந்துடும். ஆனால் அதில் இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன தெரியுமா? உடைக்கும் போது அது போய் லாவாக்குள்ளே விழுந்துருமே. ஸ்லைம் இருந்துச்சுன்னா பிஸ்டன் செய்யலாம், பிஸ்டன் செஞ்சால் ஆட்டோமேட்டிக் காபிள் ஸ்டோன் ஃபார்ம் செய்யலாம். அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் 1 நிமிஷத்தில் வீடியோ முடிக்க போகுது. இந்த சன்ஃப்ளவர் நட்டு வச்சுட்டு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிக்காட்டி இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு பிடிக்காது என்னன்னு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதை நான் திருத்திக்க பார்க்குறேன். அதுக்கப்புறம் கோழி பாவம் அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ நல்லா தான் இருக்கும். ஏன்னா என்ன சொல்ல, நல்லா ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் கோலை எடுத்து நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த டைம் இதோட பெட்டராக போட நான் ட்ரை பண்ணுறேன். 18 நிமிஷம் வர இன்னும் நில்லுங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1. இன்னும் 1 நிமிஷம்தான் இருக்குது. இல்லை 1/4 நிமிஷம். இந்த ஸ்டாக்ஸை சாப்பிட்றலாம், இவனுக்கு பசிக்குதான். இது யார் கேரக்டர்னு தெரில. கேரக்டர் எப்படி மாற்றணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பாருங்க, எனக்கு ஒன்று தான் சந்தேகம். சாப்பிடும் போது இப்படி சாப்பிட்றான், அதுவும் எனக்கு பிடிக்கல. அட்லீஸ்ட் இப்படி கையை எடுத்து இப்படி வாயில் வச்சாலும் சாப்பிட்லாம்ல. இது ரொம்ப கிராஃபிக்ஸாக இருக்குல்ல, இது இவங்களுக்கே நியாயமாக பரலையா சொல்லுங்கள். இதெல்லாம் என்ன கிராஃபிக்ஸு? ஓகே, அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட எண்டிங் வரப்போகுது. பாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய் பாய். அடுத்த வீடியோ சீக்கிரமே வந்துடும். அதாவது 1 மாதம் கழிச்சுன்னு சொல்ல மாட்டேன், சீக்கிரம் தான் வரும். பாய்.